இப்போது முடியாத ஏழை மக்கள், நோய்வாய்ப்பட்ட மக்கள் ஒரு தர்காவில் போய் வழிபடலான்னா எந்த தர்காவை நீங்கள் சொல்லுங்கள்? அங்கேயே ஒரு வாரமும் 10 நாள் தங்கு, நம்பிக்கை முழு மனசோட வைக்கி, கண்டிப்பாக அல்லாஹ் அவனை லேசாக்கும். இந்த மாதிரி உடம்பு சரியாத ஒரு முடியாத பட்சம் செலவு பண்ணவே முடியல பை அப்படின்னா ஒரு சிறந்த தர்கா ஒன்று இருக்குது. எங்கே நிறைய விஷயம் இருக்குது, நிறைய ஒரு இது சொல்லலாம். அதில் சிறந்தது பார்த்திங்கன்னா அவங்க உடம்பு முடியாதவங்களுக்கு சரி பண்ணுறது, அது நாடி போடுறவங்க தான் அதிகம். மர்ஜன்ம நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். புயல் காவங்கரை எம்எம் டவர்ஸ்ல இருக்கக்கூடிய மாலிக் பாய் அவர்களை தான் சந்திக்க வந்திருக்கோம். வணக்கம் பாய். வணக்கம்மா பாய். இன்னைக்கான டாபிக், ஒவ்வொரு மாதமும் நீங்கள் ஒவ்வொரு தர்காக்களை பற்றி பேசுவீங்க. இப்போ இந்த உடல்நிலை ரொம்ப சரியில்லை, நிறைய ட்ரீட்மெண்ட் எடுத்தோம், டாக்டரே கைவிட்டுட்டாங்கன்ற கேசஸ்லாம் இருப்பாங்க இல்லையா? அவங்கெல்லாம் உங்ககிட்ட பணம் இருக்கிறவங்க ஓரளவுக்கு ஸ்பெண்ட் பண்ணி டாக்டர்கிட்ட போவாங்க, இல்லை உங்களை மாதிரியான ஆட்கள்கிட்ட வந்து குணப்படுத்திப்பாங்க, இல்லை எதனால் அந்த பிரச்சனை வந்திருக்குன்னு ஆராய்ச்சி பண்ணி அதை செஞ்சுருவாங்க. இப்போது முடியாத ஏழை மக்கள், நோய்வாய்ப்பட்ட மக்கள் ஒரு தர்காவில் போய் வழிபடலான்னா எந்த தர்காவை நீங்கள் சொல்லுவீங்க? கரெக்டாக கேட்டீங்க. ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா இந்த உலகத்தில் ஒரு மனுஷன் வாழ்கிறதுக்கு, சராசரியாக ஒரு மனிதன் வாழ்கிறதுக்கு 2 பேர் வேணும். யாருன்னா தெய்வம் வேணும், டாக்டரும் வேணும். தெய்வம் மட்டும் இருந்தால் இந்த உலகத்தில் வாழ்ந்துட முடியாது, அதே டாக்டர் மட்டும் இருந்தாலும் வாழ்ந்துட முடியாது. எப்படி ஒரு அப்பா ஒரு குழந்தைக்கு அப்பா அம்மா வேணுமோ அந்த மாதிரி ஒரு மனித சராசரி இங்கே வாழ்கிறதுக்கு தெய்வமும் வேணும், டாக்டரும் வேணும். இந்த 2மே நீங்கள் நாடி தான் ஆகணும். இல்லை நான் டாக்டர் மட்டும் தான் பார்ப்பேன்னா வானத்தில் இருந்து கீழே குதிச்சிட்டா இல்லை. அதே மாதிரி இல்லை நான் வானத்தில் குதிச்சா எனக்கு கடவுள் தான் படைச்சார், என்னை கடவுளே வந்து டேரெக்டாக சரி பண்ணுவார்னா பண்ண மாட்டார். மருத்துவமும் செய்யணும். எங்கள் இதில் சொல்லுவாங்க தவா துவான்னு சொல்லுவாங்க. தவானா மருந்து, துவானா இறைவன், அவ்வளோதான். ஸோ தவா துவா ஒரு மனுஷனுக்கு 2மே வேணும். அப்படி நம்பிக்கையோட ஒரு முழு மனசோட நீ இறங்கி ஒரு விஷயத்தை பண்ணால் மட்டும்தான் அது சக்ஸஸ் ஆகும். இப்போ எக்ஸாம்பிள், ஒருத்தவங்க உடல்நிலை முடியல, எங்கேயோ ஹாஸ்பிட்டலில் பார்க்குறாங்க, என்கிட்ட ஒரு கேசஸே வருதுன்னா, நான் எல்லா வீடியோவில் சொல்லியிருப்பேன், இப்போவும் திருப்பி சொல்கிறேன், ஒரு கேசஸ் எனக்கு கால் பண்ணாங்கன்னா இல்லை வந்தாலுமே சரி, முதல்ல கேட்குற ஒரே வார்த்தை ஹாஸ்பிட்டலில் செக் பண்ணிங்களா. ஒரு எக்ஸாம்பிள், வயிறு வீங்கி போயிருக்கு, வயிறு உப்பி போயிருக்கு, பெருசாக இருக்குது, அந்த எல்லா டெஸ்ட்டும் எடுத்துக்கலாம் கேட்பேன். இல்லை பை நான் எல்லா டெஸ்ட்டு, பிளட் டெஸ்ட், யூரின் டெஸ்ட், மோஷன் டெஸ்ட் எல்லாமே எடுத்துகிட்டேன் பை. அவங்க மாத்திரை கொடுக்குறாங்க பை, கம்மியாகுது பை, ஆனால் திருப்பி வருது பை, நானும் போய் சலிச்சு போச்சு பை அப்படின்னா மட்டும்தான் அந்த கேஸை நான் எடுப்பேன். இல்லை பை எனக்கு வயிறு பூசணமாக இருக்குது, கழுத்து வலி இருக்குது, முட்டி வலி இருக்குதுன்னு சொல்லிட்டு உடனே கேட்டோன்னே உடனே எடுத்துட முடியும். ஏன்னா அதெல்லாம் வந்து வெயிட் பாடி ஏறிச்சுன்னா முட்டி வலி வரும். உடம்புல எதனா ஒரு பிரச்சனை இருக்கும்போது வரும். அதுக்கெல்லாம் இங்கே சரி பண்ண முடியாது, சரியும் ஆகாது. அது டாக்டர்கிட்ட தான் நீங்கள் போய் ஆகணும். டாக்டர்கிட்டையும் போய் இல்லை அது சரி பண்ணவே முடியல அப்படின்ற ஒரு பிரச்சனையாக இருந்தால் மாந்திரிகத்தை தேடி வரலாம். இப்போ எக்ஸாம்பிள் என்னையே தேடி வராங்கன்னா அதுக்கான என்ன விஷயம் இருக்குன்னு சொல்லிட்டு பால் கித்தாப் போட்டு அவங்களுக்கு செய்வினால் பாதிக்கப்பட்டாங்களா, ஏவலால் பாதிக்கப்பட்டாங்களா, இல்லை இயற்கையாகவே அவங்களுக்கு ஆத்மா எதனா கூடியிருக்கா, இல்லை சுற்றி போட்டிருக்காங்களா, இல்லை மெரிச்சதை தாண்டிட்டாங்களா, இல்லை கழிப்பு எதனா எடுத்து தாண்டிட்டாங்களா, மெரிச்சிட்டாங்களா, இல்லை அவங்க நேரம் எப்படி இருக்குது, அவங்க மனநிலை பாதிக்கப்பட்டு பேசுகிறாங்களா, இல்லை இயல்பாகவே அவங்க உடம்புல எதாவது இருக்கா, இதெல்லாமே நான் முதல்ல தெரிஞ்சுக்கணும். இதெல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் தான் அவங்க ட்ரீட்மெண்ட்டே கொடுப்பேன். அந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் கொடுத்தோன்னா அல்லாஹ்வுடைய கிருபையால் 99% என்னால் அல்லாஹ்வுடைய கிருபையால் பார்க்க முடியும். அந்த 1% படைச்சவன் மட்டும்தான் பண்ண முடியும். சரிங்களா? என்னை நாடி வரவங்களுக்கு நான் பண்ணுறேன். சில பேர் என்கிட்ட வந்தால் சில தொகையை நம்ம வாங்குவோம். நான் சும்மா வரலாம், என் வண்டி சும்மா வருமா, இல்லை ஆளுங்க சும்மா வருவாங்களா? ஸோ அந்த மாதிரி ஒரு தொகைன்னு வாங்கி எல்லா வேலையும் நம்ம செய்வோம். அப்படி சில தொகையை கூட என்னால் பண்ண முடியல பை. எல்லா பாய்கிட்டையும் போயிட்டு நானே கூட பண்ணிட்டேன், என்னாலே பண்ண முடியாத ஒரு கேஸாக இருந்தால் தர்காவுக்கு தான் கண்டிப்பாக அனுப்புவோம். எப்படி? தர்காவுக்கு தான். ஏன்னா படைச்சவன் காலையில் போய் விழுந்துரு. படைச்சது ரப்பு கண்ணுக்கு தெரியாது. நம்பிக்கை வச்சுக்கோ. அவளியாள்கிட்ட போய் இருந்து, அவளியாள்னா சித்தர், அவர் சன்னதத்தை போய் இருந்துரு. அங்கேயே ஒரு வாரமும் 10 நாள் தங்கு, நம்பிக்கை முழு மனசோட வைக்கி, கண்டிப்பாக அல்லாஹ் அவனை லேசாக்குவான். ஏன்னா நீ நம்பிக்கை இறைவன் மேலே தான் வைக்கிற, அந்த இவர் மூலிமா அவனுக்கு இறைவன் நல்லது செய்வான். ஸோ அவளியாள்கிட்ட போய் ஊந்துரு, அவளியால்னா தர்கா, ஊந்துரு, விழுந்துரு போய் அங்கேயே கடை. அப்போது ஒன்று அல்லாஹ் ஷிஃபா ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக உண்டு. இது தான் இயல்பு, இது தான் நாங்கள் சொல்லிகிட்ருக்கோம். எங்கள் இஸ்லாத்தை எல்லா மாந்திரிகளும் இது தான் சொல்லுவோம், நானும் இன்க்ளூடிங் நான் தான். ஏன்னா என் குரு எனக்கு தான் சொல்லி கொடுத்தாரு. நம்ம ட்ரை பண்ணணும். முடியாதுன்னு வார்த்தை, ஏன்னா ஆரம்பம்னு தான் முடியணும்னு இருக்குது. எல்லாத்துக்குமே முடிவு இல்லாமல் இல்லை, வாழ்க்கையே கிடையாது. ஸோ ட்ரை பண்ணணும். முடியாத பட்சத்தில் படைச்சவன் நாடி தான் போய் ஆகணும். ஏன்னா வல்லவனுக்கு வல்லவன் இருக்கான் இல்லையா,
அந்த மாதிரி அப்படி நிறைய தர்கா எல்லா ஊர்லேயும் இருக்குது. இப்போ சென்னையில் பார்த்தீங்கன்னா கோவலம் இருக்குது, எல்லா மவுண்ட் ரோடு இருக்குது, ஸ்டாலினி தர்கா இருக்குது, நிறைய தர்காக்கள் இருக்குது. இப்போ மதுரை, திருச்சி, கோயம்புத்தூர் எல்லா ஊர்லேயும் தர்காக்கள் இருக்குது. திருச்சியில் மகான் இருக்கார், எல்லா ஊர்லேயும் இருக்குது. ஏரோடி பாபா இருக்கார், நாகூர் பாபா இருக்கார், எல்லா ஊர்லேயும் இருக்காங்க. அந்த மாதிரி ஒரு ஊருக்கு ஒரு சிறப்பு. உடம்பு சரியாதவங்களாம் பார்த்திங்கன்னா ஏரோடியிலலாம் பார்த்திங்கன்னா சங்கிலியாக கட்டி வச்சுருப்பாங்க உடம்பு முடியாதவங்களுக்கு. மனநிலை பாதிக்கப்பட்டவங்களாம் அங்கே இருப்பாங்க, உடல்நிலை பாதிக்கப்பட்டவங்களும் இருப்பாங்க, மனசே வெறுத்து போய் வாழ்க்கை வெறுத்து போனவங்களும் இருப்பாங்க, செய்வனால பாதிக்கப்பட்டவங்களும் இருப்பாங்க, ஆத்மாவால் பாதிக்கப்பட்டவங்களும் இருப்பாங்க. நிறைய விதம் இருக்குமா. இதனா ஒன்றா உடனே செய்வேனே, எதனா ஒன்றா அவன் பைத்தியம்பா, அவன் நடிக்கிறான்ப்பா, அவனுக்கு ஒன்றும் இல்லைப்பா, மென்டலாக எவனும் பிறக்கிறதில்ல, மென்டலாக ஆக்கப்படுறாங்க. ஒரு பைத்தியக்காரன் ஒரு சிக்னல் நிற்கிறான். எந்த குழந்தை பைத்தியக்காரனாக இருக்குது, இல்லை எந்த குழந்தை பிறக்கும் போதே பைத்தியக்காரனாக பிறக்குது, இல்லை எந்த குழந்தை பைத்தியக்காரனை வளர்க்குறாங்க. ஒரு சின்னதாக ஒரு பிரச்சனையை கிளியர் பண்ணிடுறாங்களே பேரண்ட்ஸு. இப்படி முத்தி ஊரளவுக்கு எந்த பெற்றோர்களுக்கும் விடுறது கிடையாது. சமீபத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா அவன் பண்ணுற விஷயமோ அவன் பண்ணுற கர்மா தான் அவனை பித்து பிடிக்க வச்சு பைத்தியக்காரனாக்கி ரோட்டில் ஒன்றுமே இல்லாமல் நடு ரோட்டில் நிற்கிறான். விதைச்சான், அறுவடை செஞ்சான், முடிஞ்சிருச்சு. ஸோ அதுதான் அந்த மாதிரி தான் இதுதான் வந்து சொல்கிறீங்க பாருன்னா, அந்த மாதிரி உடம்பு சரியாத ஒரு முடியாத பட்சம் செலவு பண்ணவே முடியல பை அப்படின்னா ஒரு சிறந்த தர்கா ஒன்று இருக்குது. எங்கேன்னு கேட்டிங்கன்னா திருவனந்தபுரம்னு சொல்லுவாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா கேரளாவில் இருக்குது. அவங்களோட பேர் பார்த்திங்கன்னா சையது நிஷா பீமா பிவி தர்கான்னு சொல்லுவாங்க தர்காவுக்கு. அங்கோட சிறப்பு தான் பார்த்திங்கன்னா எல்லா தர்கானாலே ஒரு சிறப்பு தான், தர்கானாலே சிறப்பு தான். அந்த நேர்பையில் இருக்காங்க. நான் இந்த தர்காவுக்கு போயிட்டேன் பை, அந்த தர்காவுக்கு போயிட்டேன் பை, நடக்கலை பை, இந்த மகானை நம்பினேன் பை, அந்த மகான் நம்பி போயிருந்தேன் பை, ஏரோடியில் இருந்தேன் பை, நாகூரில் இருந்தேன் பை, காஷ்மீரில் இருந்தேன் பை, ஏரோடியில் இருந்தேன் பை அப்படி சொல்லும்போது ஒரு நம்பிக்கையோடு அந்த அம்மா மேலே நம்பிக்கை வச்சு கூட நீங்கள் போய் அங்கே தங்கலாம். ஏன்னா அந்த தர்காவில் நிறைய பவர் இருக்குது, நிறைய விஷயம் இருக்குது, நிறைய ஒரு இது சொல்லலாம். அதில் சிறந்தது பார்த்திங்கன்னா அவங்க உடம்பு முடியாதவங்களுக்கு சரி பண்ணுறது, அது நாடி போடுறவங்க தான் அதிகம். உடம்பு முடியாதவங்க பெண்களுக்கு ஆண்களுக்கு உடம்பு முடியாத சரி பண்ண முடியாத நோய்கள், உடம்பு முடியாத விஷயங்கள், இந்த மாதிரி ஆத்மா விஷயம் சம்மந்தப்பட்டது என்னால் செலவு பண்ண முடியல போய் தர்காலனா தங்க வேணால் 100% அந்த அம்மாவை நம்பி நீங்கள் அங்கே போகலாம். புரியுதுங்களா? அது அந்த கேரளா ஸ்பாட்டுக்கே பார்த்திங்கன்னா அது ஒரு டூரிஸ்ட் பிளேஸாகவும் இருக்கும். ப்ளஸ் பார்த்திங்கன்னா அங்கே ஒரு பெரிய பள்ளிவாசலும் இருக்குது, ப்ளஸ் தர்காவும் இருக்குது. அந்த தர்காவை நாடி போய் ஜியாரத் பண்ணி உங்களோட நம்பிக்கையோட முழு நம்பிக்கையோட அந்த அம்மா மேலே நம்பிக்கையோடு நீங்கள் இருந்தீங்கன்னா தாயை எப்படி ஒரு பிள்ளையை பார்த்து அனுபவிச்சு சரி பண்ணுமோ அந்த மாதிரி 100க்கு 100 தான் அந்த அம்மா உங்களுக்கு பண்ணுவாங்க. இப்போ எங்கள் அம்மாவே அம்மாச்சி எடுத்தாங்கன்னா அப்படி தான் பண்ணுவாங்க. எங்கே இருக்கும் நம்பி வருவாங்க. எப்படி பண்ணுறாங்க? நானே இன்றைக்கி நான் சொல்லி 100 பேரை 1000 பேர் 1,00,000 பேரை காப்பாற்றிட்டுருக்கேன். அது காரணம் அம்மா தானே. அம்மாச்சி மேலே வச்சுக்க நம்பிக்கை அந்த மாதிரி அந்த அம்மாவை நம்பி அந்த திருவனந்தபுரத்தில் நம்பி போனாங்கன்னா 100க்கு 100% ரிசல்ட் கிடைக்கும். ஆனால் என்ன ஒன்று, எதுவுமே பார்த்திங்கன்னா ஒரு தடவை போனால் உடனே கிடச்சிடாதுமா. இப்போ +2 படிக்கணும்னா நீங்கள் 1லேருந்து எல்கேஜிலேருந்து படிக்க ஆரம்பிச்சு தான் +2க்கு போக முடியும். அந்த மாதிரி உனக்கு குணம் ஆகணும்னா ஸ்டார்டிங்லேருந்து நீங்கள் போய் முதல்ல தங்கணும். சிறுவ நீங்கள் அவங்கக்கிட்ட போகணும், உங்களுக்கான விஷயத்தை அவங்க அனலைஸ் பண்ணணும், அப்போ அவங்க ஷிஃபா பண்ணணும். அதுலேருந்து நீங்கள் மீண்டும் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் வந்துடலாம். உடனே என்கிட்டே வந்து உடனே வரணும், நான் உடனே மந்திரிக்கணும், கீழே படி இறங்கிறதுக்குள்ள சரியாயிடணும். என்னையா மேஜிக்கா? கொஞ்சம் கஷ்டப்படுற விதின்னு ஒன்று வந்தால் நீ கஷ்டப்பட்டு தான் ஆகணும். அது உனக்கு எப்போ சரியாகணும் அப்போ தான் சரியாகும். அந்த சரிப்படுத்துறது நம்மளோட வேலை, அந்த சரிப்படுத்த வைக்கிறது படைச்சவனோட வேலை. புரியுதுங்களா? அதுதான் அந்த மாதிரி இந்த தர்கா பற்றி சொல்லியிருக்கேன். அந்த நியர்பையில் இருக்கவங்களும் சரி, இல்லை சென்னையில் இருக்கவங்களும் சரி, நான் தர்காவுக்கு போகணும், ஒரு புதுசாக ஒரு தர்காவுக்கு போகணும், ஒரு ஜியாரத் பண்ணணும், கொஞ்சம் புதுமையாக இருக்கணும், எனக்கு கொஞ்சம் நிறைய பிரச்சனைகள் இருக்குது, உடம்பு முடியாமல் நிறைய பிரச்சனை இருக்குது, நான் ஒரு தர்காவுக்கு போகணுன்னு கேட்டால் பீமா தர்கா நம்பி போகலாம் இன்ஷா அல்லாஹ். ஸோ எங்கே போனோம்? திருவனந்தபுரத்தில் சையது நிஷா பீமா தர்கான்னு சொல்லுவாங்க. அதை பீமா பள்ளின்னு சொல்லுவாங்க, பீமா தர்கான்னு சொல்லுவாங்க. அந்த தர்காவுக்கு போங்க, ஜியாரத் பண்ணுங்கள். அந்த ஜியாரத்தில் நீங்கள் வைக்கிற அந்த என்ன சொல்லுவாங்க தமிழில் வேண்டிக்கிறது, வேண்டுதல். அந்த வேண்டுதல் உங்களுக்கானது இருக்கணும், அதில் ஒரு உண்மை இருக்கணும். அது நல்ல விஷயத்துக்காக வேண்டுங்க, உங்களுக்காக நீங்கள் வேண்டுங்க, மற்றவங்களுக்காக கூட வேண்டுங்க. ஆனால் மற்றவங்க நல்லா இருக்கும்னு வேண்டுங்க, மற்றவங்க அழிணுன்ட்டு வேண்டாதீங்க. அதுக்கு நீங்கள் அங்கே போகணும் அவசியம் இல்லை, எங்கே போனாலுமே நடக்காது. சரிங்களா? நீங்கள் எவ்வளோ கடல் தாண்டி போனாலும் சரி, நீங்கள் வீட்டு முக்கில் இருக்கிற சந்தில் நீங்கள் சாமி கும்பிட்டாலும் சரி, உள் மனசோடு நீங்கள் சாமி கும்பிடுங்க. எந்த ஒரு விஷயமும் உண்மையாக நினைங்க, உண்மையே செய்யுங்க, நல்லதே நினைங்க, நல்லதே நடக்கும். சிறப்பு பாய். ரொம்ப ரொம்ப அருமையான தகவல், அருமையான ஒரு தர்காவை பற்றி சொல்லியிருக்கீங்க. நன்றி பாய். நன்றிம்மா.